பழனிசாமி கிட்ட ஒரு பக்கம் வந்து பாக்கியா அப்படியே புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன தான் செய்கிறது, ஒரு வார்த்தை திட்டணும் அப்படின்னா வந்து உடனே லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி போகிறேங்கிறது, என்னோட உயிரே வந்து விட்டுறாங்கிறது, இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களுக்குலாம்? ஒரு மனத்தில் வந்து ஒரு தைரியம் கூட இல்லாமல் ஒரு விஷயத்தை தாங்கிக்கிற சக்தி இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னா, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா, திட்டவும் கூடாது, செய்கிற தப்புக்கு அப்படின்னா செல்லம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டா இருக்க முடியும் அப்படின்னு பாக்கியா கேட்குறதெல்லாம் பழனிசாமிக்கு புரியுது. ஆனால் விடுங்க, அந்த நேரத்தில் நம்ம வந்து குடும்பத்தில் எல்லாத்தையும் கஷ்டத்தை கொடுத்துட்றோமோ அப்படின்னு அந்த பொண்ணு முடிவு யோசிச்சுருக்கும். அதனால இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதை பற்றி ரொம்ப போட்டு தலையை போட்டு பிச்சுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசுகிறாரு. அவர் பேசுனதுக்கப்புறமும் வந்து இவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி குழம்பி போய் தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வீட்டில் திருப்பி வந்து அந்த இவரை பார்த்து ப்ரொடியூசரை பார்த்துட்டு எழில் வந்துட்டார். எழில் வந்து உட்காந்த உடனே ஒரு மாதிரி ஆவலோடு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஜெனியும் அமிர்தாவும். என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்குறதுக்காக. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாட்டி வந்து உட்கார போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இவர் சொல்கிறாருன்னா, நாங்கள் போனேன் ப்ரொடியூசரை பார்க்குறதுக்கு, ஆனால் ப்ரொடியூசரை நான் பார்க்கவில்லை, வெளியே உட்காந்துருந்தேன், என்னோடய நிலைமையை எடுத்து சொல்கிறேன், எதனால என்னால் டைமுக்கு வர முடியலங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதுக்கு அந்த நேரத்தை கூட ஒதுக்காமல் இருந்தாங்க. அதாவது அவர் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை பார்க்க விடலை. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, சரி விடுறா, இவர் மட்டும்தான் ப்ரொடியூசராக, 1000 ப்ரொடியூசர் இருக்காங்க, உனக்கு திறமை இருக்குது, நீ வந்துடுவ அப்படின்னு தாத்தாவும் சொல்ல, நீங்கள் விடுங்க, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஜெனி அமிர்தா சொல்லும் பொழுது, இப்போ உனக்கு தடை இருக்குது தானே, நீ படம் எடுக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாருங்க ஈஸ்வரி. ஆமாம் அப்படின்ன உடனே அதெல்லாம் உடைக்கிறேன்னு இவர் சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி தான் அடுத்தவங்கள்ட்ட போனால் அடுத்து இன்னொருத்தவங்களும் சொல்லுவாங்க, எல்லோரும் ஒன்று தான் சொல்லுவாங்க. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதாவது உன் வாழ்க்கையில் கனவு நீ நினச்ச, படம் எடுக்கணும்னு நினச்ச, எல்லாம் ஓகே, ஆனால் நீ ட்ரை பண்ணிட்டா நடக்கலை, இதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணிருப்ப, திருப்பி வெயிட் பண்ணி நேரம் வருஷம் எல்லாம் போகிறதுக்கா, இப்படி தான் ஒருத்தன் கவர்மெண்ட் வேலைக்கு போயே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசு ஆகி இன்னும் கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் இருக்கான். அது மாதிரி நீயும் ஆயிட முடியாதா? ஆயிடுவேன்னு தோணுது. அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வழியை பாரு அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. ஒருத்தர் உடஞ்சி வந்து உட்காந்துருக்கும் போது உடனடியாக சொல்ல வேண்டிய விஷயம் இது இல்லை, பின்னாடி கூட சொல்லிக்கலாம், இதுதான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட. ஆனால் அவர் வருத்தத்தில் இருக்கும் போது அந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். இல்லை எனக்கு இதான் ஆசை அப்படின்னா, ஆசைங்கிறது வேறு, முட்டாள்தனம் பண்ணாத, இதில் வேறு சாதிச்சுட்டு தான் குழந்தை பெற்றுக்கணுங்கிற, எல்லாரும் அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏற்கனவே கேள்வி கேட்கறதுக்கெலாம் பதில் சொல்ல முடியல, அதனால் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வழியப்பார். கூடவே செடியனும் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ட்டை சொல்லி ஒரு வேலையை அவனுக்கு வாங்கி கொடுத்துருவான். அந்த வேலைக்கு போகிற வழியை பார்க்குறத விட்டுட்டு தேவையில்லாத எந்த வேலையும் செஞ்சுட்டு இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காது, இது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லும் பொழுதே பதிலே சொல்லாமல் எஞ்சி போயிடுறாரு எழில். ஏஞ்சி போனோன்னா இப்படி தான் பெரியவங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லை, ஒன்று கோவப்படுறது, இல்லை முடியாதுங்கிறது, இல்லை எஞ்சி போயிடுறது, எதுவுமே பேசாமல் என்ன தான் நம்ம பிள்ளைங்களோ இதுங்களாம் அப்படின்னு பேசுகிறாங்க ஈஸ்வரி கொஞ்சமாக அறிவுன்னு ஒன்று இருந்தால், எதனால் அந்த பையன் போய் ப்ரொடியூசரை பார்க்கலன்னா இவங்க போய் ஜெயிலில் உட்காந்துருக்கு. இவங்க ஏன் ஜெயிலில் போய் உட்காந்துருந்தாங்க? ஈஸ்வரி வந்து சொல்ல குடும்பத்தில் அத்தனை பேர் சொல்ல கேட்காம என் பிள்ளை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பின்னாடியே வந்து ஓடினாங்க. ஓடி கடைசியில் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஜெயில் வரைக்கும் நின்று அதுக்கு உறுதுணையாக நின்றதுனால இவர் வந்து போகலை. ஆனால் அதையே காரணமாக வச்சு திருப்பி வந்து வெக்கமே இல்லாமல் இவரை போய் குறை சொல்லி குத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் சொல்லணும், நீங்கள் சொல்லாதனால நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏச்சே உனக்காலம் பரிதாபப்பட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி நிலைமை கொண்டு வந்து விட்டுறாங்க. இதுக்கு நடுவில் அவர் உடஞ்சி போய் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு எழிலை பார்த்து அமிர்தா பேச போக, எழில் வந்து விடு, பாட்டி இப்படி தான் பேசுவான்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு என்னென்னா என் கனவு வந்து இந்த சினிமாங்கிறது, சின்னதுலேருந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதில் இப்படி தேவையில்லாத சூழ்நிலையால் இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால ஏதாவது உடச்சி வெளில வரணும்னு பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, எல்லாம் என்னால் தான், நீங்கள் வர்ஷினியை கல்யாணம் பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க அப்படின்னு இவங்க புலம்புனோடனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் இருந்திருப்பேன். இப்போ வாழ்க்கை இருக்குது, அதுக்கடுத்து வேலையை தான் நான் கரெக்டாக செட் பண்ணிக்கணும், நான் செட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்போ அப்படிங்கும்போது சரி குழந்தையாச்சும் பெற்றுக்கலாம், பெற்றுக்கிட்டா பாட்டி வாய முடிடுவாங்கிறாங்க. அவங்க வாய முடுறதுக்காக குழந்தை பெற்றுக்க முடியுமா? அப்புறம் குழந்தைக்கு வந்து ஒரு மந்த்லி செக்கப்லேருந்து எதாக இருந்தாலும் வந்து பண தேவை இருக்குல்ல, அப்போ பண தேவைக்கு எங்கள் அம்மாட்ட போய் என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி என் பிள்ளையும் பார்த்துக்கோங்கம்மான்னு கேட்க முடியுமா? நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் கேவலமாக அசிங்கமாக இருக்கும், அதெல்லாம் என்னால் முடியாது. அதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போராடி டேரக்டர் ஆயிடுறேன், முட்டி மோதி ஆகிடுவேன், அதுக்கப்புறம் வந்து என் பேரப்பிள்ளை அப்படின்னு பாட்டியே சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம வேணும்னா நமக்கு விருப்பப்பட்டால் நம்ம அப்போ ஒரு குழந்தையும் பெற்றுக்கலாம், நீ இதை போட்டு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்றாரு இவரும். ஆனாலும் இவங்க வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் யோசனையோடு தான் இருக்காங்க. ஆனாலும் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்க நெகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக ஓகேங்கிறாங்க. ஜெனி நடுவில் நினச்சிருப்பாங்க, ஜெனி திருப்பி வேறு ஒரு தடவை சொன்னாங்க, என்ன அப்படின்னா வந்து பாட்டி இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆன 1-2 பேரை வைக்காதீங்க, சக்ஸஸ் ஆன ஆளுங்களும் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு கம்பேர் பண்ணுங்கன்னதுக்கு நான் உன்ட்ட கேட்டேன்னா நீ வாயை மூடு அப்படின்ட்டாங்க. நேற்று தான் அந்த குழந்தை சொன்னிச்சு, எப்போ பார்த்தாலும் வாயை மூடுன்னு சொல்கிறது தான் அந்த பாட்டியோட வேலைன்ட்டு. இப்படி உடனே திரும்பி இப்போ உள்ளே போயிட்டு வந்து கடிது நின்று இருந்ததெல்லாம் மறந்து போய் இப்போ திரும்பி வந்துருச்சு வேறு பாட்டிக்கு. இதுக்கு நடுவில் இப்போ கோபிநாத் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கழுதை கெட்டால் குட்டிச்சவருங்கிற மாதிரி கோபிநாத் கெட்டால் ஒயின் ஷாப்பு அப்படின்னு திருப்பி பாரில் போய் உட்காந்துருக்காரு.
பாரில் உட்காந்துக்கிட்டு நான் சும்மாவே விட மாட்டேன், என் கோவம் போவே போகாது, எங்கள் அம்மாவுக்கு வந்து பாக்கியாவை பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இப்போ அவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க? உங்கள் கூட தானே உங்கள் அம்மா வந்தாங்க போன மாதம் வரைக்கும், போன மாதம் இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் மனைவியோட அம்மாவும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, நீங்களும் வந்து எங்கள் அம்மா ஆமாம் அந்த குழந்தை வேணான்னு சொன்னாங்கன்னு சாட்சி சொன்னீங்க, அதனால அவங்க விருப்பாக இருக்காங்க. அவங்க பாக்கியாவை விருப்பப்பட்டு அங்கே போய் சேர்ந்துக்கல, உங்கள் மேலே இருக்க வெறுப்புலாம் அங்கே போய் பாக்கியா கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவும் கேவலமானாலும் நீங்களும் கேவலமானாலும். ஆனால் அதை பற்றிலாம் இல்லாமல் இவர் வந்து ஓவர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. மாயமந்திரியை மாதிரி ஏதோ வச்சு எங்கள் அம்மாவோட மனசு அப்படியே மாற்றிட்டான்னு தோணுது, இது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பைத்தியக்காரன் அப்படின்னு இந்த செந்தில் நினச்சிருப்பார். ஆனால் செந்தில் மாதிரியும் வந்து மோசமான ஃப்ரெண்டையும் பார்க்க முடியாது. ஃப்ரெண்டை வந்து இது ஆறுதல் சொல்கிறாங்கிற பேரில் எப்போ பார்த்தாலும் குடிக்க கூட்டு போயிடுறது, குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு போனால் திட்டமாட்டா ராதிகானா அவள் திட்டது எனக்கு வாடிக்கையாயிடுச்சு அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜந்து கூட ஃப்ரெண்டாக இருக்கமே அப்படின்னு இவருக்கும் தோண மாட்டேங்குது. இவரும் டெய்லி வேலையை விட்டு இங்கே வந்துடுறாரு. இது இல்லாமல் கடன் வேறு வாங்கியிருக்காரு செந்தில்கிட்ட அவர், கோபி அதையும் திருப்பி கொடுத்த மாதிரி தெரில. இப்போ அந்த சமயத்தில் செந்திலுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போகிறார். யாராவது நம்ம ஸ்ருதியோட அப்பா மாதிரி இருக்குன்னு பார்த்தா அவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் வந்து செந்திலுடைய ஃப்ரெண்டாம், சுந்தரம் அவர் பேர். அவரில் வந்து வா இங்கே வரைக்கும் வந்துட்டு குடிக்காமல் எப்படி போ, வா உட்காரு, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு உட்கார வச்சு, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து 4 மாதம் ஆச்சு அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு இவருன்னு சொல்லி கோபிநாத்னு கேட்டால், கோபிநாத் வந்து இவர் வந்து நான் வந்து ஹோட்டல் வச்சுருக்கேங்கிறார் சின்னதாக. நீங்கள் என்னென்னா இவரும் முன்னாடி ஹோட்டலில் தான் இருந்தான், ஹோட்டல் பிஸ்னஸ் தான் இருந்தான், என்ன பண்ணுறப்ப அப்படின்னு கேட்டால், அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் நடத்த முடியல, அதை நான் விற்றுட்டேன், வாடகைக்கு விட்டேன் இன்னொரு லேடிக்கு விட்டுட்டு, இப்போ நான் வந்து அவங்க நல்லா நடத்துகிறாங்க, நான் வந்து என் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு கேட்டால் கொடுத்த ஹோட்டல் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் அதையே பண்ணலாம்ல அப்படின்னா, என்னால் முடியல, அது ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, நான் இப்போ ரியல் எஸ்டேட் பக்கம் மூவ் ஆகிட்டேங்கிறார் அவர். சரி ஓகேன்னு இது வரைக்கும் வந்து இதை பற்றி ஒன்றும் கண்டுக்காமல் ஜாலியாக உட்காந்து கோபிநாத் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. குடிக்கிற நேரத்தில் எது கண்டதை பேசிக்கிட்டு அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனோட என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனோட அம்மாவுக்கு தான் கொடுத்துருக்கேன், ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன், அவங்க நல்லா நடத்துகிறாங்க எழிலோட அம்மாவுக்கு அப்படின்னா. எழிலா? அப்போ அந்த நடத்துகிறவங்க பேர் அப்படின்னா பாக்யலட்சுமியும், அவங்க நடத்துகிற அந்த ஹோட்டல் பேர் ஈஸ்வரி கேண்டீன் அப்படின்னா. ஈஸ்வரி கேண்டீன் டக்குன்னு கோபமாயிட்டார் கோபி. உடனே ஏன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க வரும்போதே வந்து இதுதான் அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு செந்தில், அதை தடுத்து நிறுத்துறாரு. அதெல்லாம் வேணாம், எதுக்கு நீங்கள் வீணாக வந்து இப்போ வாடகை கொடுக்குறீங்க, சரி நீ டென்ஷன் ஆகாது செந்தில், நீ அப்படியே பதட்டப்படாத அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுறாரு. அதாவது இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஆள் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக, நம்ம முகத்தை பார்த்தாச்சு அப்படின்ட்டு போகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டான காரியமாக இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தான் தலையில் தான் மண்ணலி போட்டுக்கிட்டதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து பாக்கியாவோட பிஸ்னஸில் அடிக்கணுமா. பாக்கியாவோட பிஸ்னஸ் தான் அந்த குடும்பத்துக்கே வந்து சோறு போடுது. நீ உனக்கே சோறு போட்டுக்க முடியாத நிலமையில் இருக்கிற பாதி நேரத்தில் ஒய்ஃப் கொடுத்த காசில் வந்து இப்போ ஹோட்டலில் ஆரம்பிச்சுட்டு இப்போ கடைசியில் வந்து அவங்க பிஸ்னஸை கெடுத்துட்டா அப்போ உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் யார் சோறு போட்டு மெடிக்கல் பில்லெல்லாம் பார்த்துப்பா அப்படின்னா அதை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் தான் நடத்தணும், நீங்களே அதை எடுத்துங்க, அதை வாடகைக்கெலாம் கொடுக்காதீங்க, நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு திருப்பி அவர் மனசில் வந்து குடிச்சிட்டு இருக்க அந்த சுந்தரோட மனசில் திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவரும் எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு, நான் அதை விட மாட்டேன், பாக்கியாவோட பிஸ்னஸை மொத்தமாக காலிப்படி அவள் நடுத்தரு கொண்டு வரேன், இனிமேல் தான் கச்சேரி ஆரம்பங்கிறார். இந்த மாதிரி ஒரு 100 தடவை கச்சேரி ஆரம்பிச்சுட்டு இருக்காரு, எல்லா கச்சேரியும் கேவலமாக தான் முடிஞ்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த கதை போகிற போக்க நினச்சா கொஞ்சம் லைட்டாக தலையில் அடிச்சிக்கலாங்கிற போல தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.